அதனால பாயின்னு வந்துருச்சே தவிர பாய்க்கு அர்த்தம் சகோதரன். எங்களுக்குள்ள ஒருத்தரை பாய் பாயின்னு நான் கூப்பிட்டுக்கிட்ட காரணத்தினால், அதாவது கூட பிறந்தவனை மட்டும்தான் பாயின்னு கூப்பிடுவோம். முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாருமே ஒருத்தர் பாயின்னு கூப்பிட்டுக்கிறோமா, அதை பார்த்து விட்டு எங்க எல்லாருக்கும் பாயின்னு பெறாயிடுச்சு. அதான் காரணம். இஸ்லாமியர்கள் மட்டும் 2-3 திருமணங்கள் செய்து கொண்டு குழந்தைகளை அதிகம் பெற்று உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டும் அதிகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக பேசப்படுகிறது. இது உண்மையா, சரியா, தவறா? முதல் விஷயம், முஸ்லிம்கள் 2-3 கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை நிறைய பெற்றுக்கிறாங்களே, தங்கள் எண்ணிக்கையை பெருக்குவதுதான் இது காரணமா அப்படின்னு அவர் கேட்கிறார். முதல் விஷயம், இந்த 2-3 கல்யாணம் பண்றதுங்கிற டாபிக்கை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல முஸ்லிம்களை விட மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க தான் அதிகமா இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் 2-3 பண்ண ஆட்களை நீங்க வலை வீசி தேடினா கூட 1000ல் 1 கூட கிடைக்காது என்கிற கணக்கு குறைவா தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அதிகமா புள்ள பெற்றுக்கிட்டு ஜனத்தொகையை பெருக்கிறாங்களே அப்படிங்கிற டாபிக் இருக்குல்ல, அது விரிவா ஆலோசிக்க வேண்டிய விஷயம், ஆராய வேண்டிய விஷயம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு என்ற திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்துது. அதை ரொம்ப ஆர்வம் ஊட்டுறாங்க. குழந்தைகளை என்ன செய்யுங்க, முதல்ல என்ன செஞ்சாங்க, 2 குழந்தை போதுமே அப்படின்னு சொன்னாங்க. ஆசைக்கு 1, ஆஸ்திக்கு 1. ஆசைக்கு 1 பொம்பளை பிள்ளையா, ஆஸ்தினா சொத்துக்கு 1 ஆம்பளை பிள்ளையா. அப்ப ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 1 சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, 1 போதுமேன்னு சொன்னாங்க, 1 குழந்தை போதுமேன்று. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி அடுத்த புது கோஷத்தை உண்டாக்கி நம்மளே குழந்தை தானே எதுக்கு புள்ள இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய தத்துவம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல் விஷயம் இந்த சித்தாந்தம் தப்புங்க. குழந்தைகள் அதிகமாக பெருகுவதனால் நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று சொல்வதோ, நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வதோ, அதனால் வறுமை ஏற்படும் என்று சொல்வதோ பச்சை பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பொய்ங்கிறோம், இப்ப நம்ம நாட்டில் கொஞ்சம் பேருக்கு உணவு கிடைக்கல, கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யல, உணவு கிடைக்கல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம 100 கோடி பேர் இருக்கிறோம், அதுல ஒரு 5 கோடி பேருக்கு சோறு கிடைக்கல, 95 கோடி பேர் இருந்தா எல்லாருக்கும் சோறு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நாடு 30 கோடியா இருந்துச்சு, அப்பவும் 2 கோடி பேர் கிடைக்கல. நம்ம நாட்டில் 10 லட்சம் பேர் இருந்தாங்களே, அப்பவும் 5000 பேர் கிடைக்கல. இதே கணக்குப்படி வெறும் 50 பேர் தான் ஜனத்தொகை இருந்தான்னு வைங்க, அப்பவும் 5 பேர் கிடைக்காது. நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 50 பேர்ல கொண்டு வச்சாலும் என்ன கிடைக்காது, 5 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப மக்கள் தொகை பெருக்கம் தான் காரணம் சொன்னா, இன்னும் சொல்றேன் கேளுங்க, இப்ப நம்ம மக்கள் தொகை பெருகிவிட்ட காலத்தில் இருக்கிறோம். எனக்கெல்லாம் நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு 1967க்கு முன்னாடி உள்ள காலத்தை அந்த வயசுல உள்ளவங்க சிந்திச்சு பாருங்க. 67ல இளைஞர்களா இருப்பீங்கல்ல, 1967ல இளைஞர்களா இருந்தவர்கள் இருந்தால் அந்த காலத்தை கொஞ்சம் அப்படி திரும்பி போய் பாருங்கள். 1965ல 63ல 66ல எல்லாம் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன, மக்கள் தொகை கம்மி. நம்ம தமிழகத்தின் நிலைமை என்ன, ரேஷன் கடையில் போய் நாம் காத்திருப்போம். நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். எதுக்காக வேண்டி, புழுத்து போன அரிசி தருவார்கள் 2 கிலோ வாரத்துக்கு 2 காசுக்கு தான், சும்மா இல்ல, காசுக்கு தருவார்கள். புழுத்து போன அரிசி தருவார்கள். அந்த அரிசியை வாங்குவதற்காக இரவு 12 மணிக்கு போனாலும் கியூ நிற்கும். 1 கிலோமீட்டருக்கு அதுல போய் நிற்போம். அங்கே படுத்து தூங்கி கடைசியில் 8 மணிக்கு ரேஷன் கடை திறக்குவான். அது வரைக்கும் அங்கே படுத்து கிடந்து மத்தியானம் 2 மணிக்கு இந்த 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கு எல்லாம் இப்படி பசுமர தாணி மாதிரி பதிஞ்சு இருக்கிறது. அப்ப என்ன எதுக்கு சொல்றேன், காசு கொடுத்தால் கூட அரிசி கிடைக்கவில்லை. எப்ப, மக்கள் கம்மியா இருக்கும்போது, மக்கள் தொகை கம்மியா 30 கோடியா இருக்கும்போது, 40 கோடியா இருக்கும்போது அரிசி கிடைக்கவில்லை. முட்டை கிடைக்குமா, முட்டை கிடைக்கவில்லை. முட்டை கடைய கடை வச்சு முட்டை வித்தானா, முட்டை இருக்கா முட்டைன்னு தெருவில் அலைவாங்க. கிராமத்தில் போய் வீடுகளில் கோழி வளர்க்குவாங்க. 10 வீட்டில் கேட்டா 2 வீட்டில் முட்டை தருவாங்க. ஏதாவது விருந்தாளி வந்தா, மருமகனுக்கு விசேஷம் விருந்து வைக்கிறதா இருந்தா கிராமமா அலைஞ்சு ஒரு 4 முட்டையை வாங்குறதுக்கு ஒரு நாள் செலவழிக்கணுங்க. அப்படி ஒரு காலம். கோழி வாங்க முடியாது. இன்னைக்கு என்ன நிலைமை, எவ்வளவு அரிசி உனக்கு வேணும், காசு தான் வேணுமே தவிர எத்தனை லோடு வேணும்,
கிடைக்குதா? கிடைக்குது. எத்தனை கோழி வேணும்? 1,00,000 கோழி நான் உங்களுக்கு தரட்டுமா? 1,00,000 முட்டை உங்களுக்கு தரட்டுமா? காசு மட்டும் எடுத்து வைங்க, இப்ப தர்றேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டாலும் வாங்க முடியுதா இல்லையா? அப்ப மக்கள் தொகை பெருகினதுனால என்ன கெட்டு போச்சு? 30 கோடியா இருந்தது 150 கோடியா வந்திருக்கிறோம். 30 கோடியா இருக்கும் போது சோறு கிடைக்கல, அரிசி கிடைக்கல. எந்த அளவுக்கு? எலிக்கறி தின்னுங்கள்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? அதனாலதான் 67 ஆட்சியே மாறுனுச்சு. சோறு கிடைக்காவிட்டால் எலிக்கறியை தின்னு அப்படின்னு காங்கிரஸ்காரன் சொன்னான். அதனால திமுக ஓட்டு போட்டீங்க 67. அப்ப 67 ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்ன? அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, உளுந்து கிடைக்கல, நரிப்பயிறு நாய்ப்பயிறு சொல்லி அந்த ரேஷன் கடையில போடுவாங்க. இன்றைக்கு மக்கள் தொகை பெருகிய பிறகு எல்லாம் கிடைக்குதா இல்லையா? அதனால மக்கள் பெருகிறதுனால கஷ்டம்ங்கிறது தப்பு. வயிறோட மட்டும் யாரும் பிறக்கிறது இல்ல, கையோட பிறக்கிறான், மூளையோட பிறக்கிறான். இப்ப நம்ம அப்பம் பாட்டு அப்படி நினைச்சிருந்தா நீங்க என்ன இருப்பீங்க? அபுல் கலாம் இருக்கார ஜனாதிபதி, அவர் தகப்பனர் நினைச்சா அவர் ஒரு ஆள் கிடைச்சிருப்பாரு, ஒரு ஜீனியஸ் கிடைச்சிருப்பாரு. நமக்கு எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? மக்கள் தொகை பெருக பெருகத்தான் இவ்வளவு வசதிகளும் உண்டாகுதுங்க. இப்ப பல்லாவரத்துல மொத்தமே 25 பேர் தான் இருக்காங்கன்னு வைங்க, பஸ் இருக்குமா? பஸ் யாருக்கு விட்டு யார் சம்பாதிக்கிறது? மக்கள் ஜாஸ்தியா இருந்தா தானங்க பஸ் ஒண்ணு தேவைப்படுது. எல்லாரும் நடந்துதான் மூட்டையை தோல்ல நடந்துகிட்டு தான் இருக்கணும். மக்கள் தொகை அதிகம் இந்த மைக்கு கண்டுபிடிச்சிருப்பானா? மொத்தமே பல்லாவரத்தில் 25 பேரு, உங்களுக்குள்ள நின்று பேசி போயிருவானே. இது எதுக்கு? இது ஏன் கண்டுபிடிச்சான்? மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க இது கண்டுபிடிக்கிறான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், டிவி கண்டுபிடிக்கிறான், காரை கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான். மார்க்கெட் பண்ண முடிஞ்சதுல கண்டுபிடிப்பான், விற்க முடிஞ்சதுல கண்டுபிடிப்பான். அப்ப மனித வளம் அதிகரிக்க அதிகரிக்க நாட்டுக்கு நன்மைதான். ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கஷ்டம் நினைத்தால் ரெண்டோடு நிப்பாட்டிக்க அனுமதி இருக்கிறது. அது நல்லதுன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எல்லாருமே உங்களுக்கு சக்தி இருக்குதா, 10 பிள்ளைய பெற்று வளர்க்க ஆற்றல் இருக்குதா, நல்லா பெற்றுட்டு போங்க. இது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தானே தவிர இதனால எல்லாம் முஸ்லீம்கள் நாங்க வளரவெல்லாம் கிடையாது. அதே கணக்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். என் பேரு மேகநாதன், குன்றத்தூர் ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். மதிப்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த குழந்தைகள் பிறந்து சில மாதத்தில் தோஷம் என்ற ஒரு நோய் குழந்தையை வாட்டியளிக்கிறது. அது சில மருத்துவரிடம் போனாலும் தீரவில்லை, இந்து சாமியிடம் தீரவில்லை, இயேசுவிடம் தீரவில்லை. உங்களிடம் வந்தால் அது சில நாட்களில் குணமாகிறது. அதோட மகிமை என்ன என்பதை விலாவரியா சொல்லபடி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கக்குவான்கிற குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய், இருமிக்கிட்டே இருப்பாங்க. கக்குவான்கிற நோய் வந்துச்சுன்னு சொன்னா குழந்தைகள் விடாத இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் இந்து சாமியார்ட்டெல்லாம் போவோம், அவர் என்னமோ பண்ணி பார்ப்பாரு, குணமாகாது. கிறிஸ்துவ சாமியார்ட்டெல்லாம் போவோம், அப்பவும் குணமாகாது. இந்த முஸ்லீம் சாமியார்ட்ட போய் அவர் ஓதி பார்த்தாருன்னு சொன்னா அதுல குணமாயிடுது. அது எப்படி அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஊக்குவிக்கல. இதனால அவர் அதை பிளஸ் பாயிண்ட் மாதிரி சொன்னாலும் இஸ்லாம் இதை அங்கீகரிக்கல, ஊக்குவிக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சதாவோ மருத்துவம் செய்யுங்கள். கக்குவானா இருந்தாலும் சரி, அம்மையா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. பலாப்பழத்தை பன்னீர்ல தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாள்ல கக்குவான் போயிடும். அது மாதிரிலாம் மருந்துகள் இருக்கிறது. அப்ப அதுக்கு மருத்துவம் தான் செய்யணுமே தவிர வேற மாதிரி மாந்திரிகம் செய்யும் மாதிரி இஸ்லாம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லாங்க, 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் இந்த மாதிரி ஓதி பார்க்காதவர்கள், மந்திரிக்காதவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் மருத்துவத்தை தான் எங்களுக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம், கடவுளுடைய வார்த்தை. இப்ப கடவுளுடைய வார்த்தை என்ற வகையில் அதை ஓதுகிற காரணத்தினால் அதுக்கு அதுல ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதனால அந்த கடவுள் வார்த்தையை கரெக்டா உச்சரிக்கிறதுனால ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், குர்ஆனிலே நோய்